ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வரிசையாக கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடர் பார்ட் 6 வரை பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடரில் பார்ட் 7 அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் பிரச்சனை. இன்றைக்கி செட்டிங்ஸில் ஒன்று பார்க்க போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன இதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா செட்டிங்ஸ் இன்னும் நிறையா இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது அந்த வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அந்த வாய்ஸ் நோட் ரெக்கார்டில் டபுள் டேப் பண்ணி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நொய்ன்னு அது பாடு நம்ம சொல்லிகிட்டு இருக்கு. பேசுகிறவங்க அதை நம்ம பேசுகிறது கூட அதுவும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓகேவா? அதை எப்படி நம்ம இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வீடியோவில் போகலாமா? வாங்க நம்ம சேர்ந்து பயணிப்போம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடரை. எதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடரை ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ஓகே, டன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ நான் தெரியாமல் சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? டன். ஓகே, நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டெக்னாலஜி சென்டர்னு ஒரு குரூப் இருக்குது, நான் டபுள் டேப் பண்ணுறேன். இப்போ டபுள் டேப் பண்ணி இந்த வாய்ஸ் நோட் இருக்குது. எனக்கு வாய்ஸ் நோட் இருக்காருன்னு தான் சொல்லுது, ஏன்னா நான் அதை ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய சேட் சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த வாய்ஸ் நோட் ரெக்கார்டரில் இப்போ நான் டச் பண்ணுற பாருங்க, இந்த வாய்ஸ் நோட் ரெக்கார்டரில் நீங்கள் ஒரு டச் பண்ணிட்டு இதை நீங்கள் ஒரு காப்பி எடுத்துக்கணும். காப்பி எடுக்குமா? ஓகே, மெசேஜ் காப்பிட் அப்படின்னா வந்துச்சா. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடர் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? கமாண்டரி ஸ்க்ரீன் ரீடர் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்டென்ட் ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸ், இதில் கொஞ்சம் நிறைய செட்டிங்ஸ் பண்ணணும், அது அப்புறம் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இதில் வாட்ஸ்அப்பில் எப்படி அது பேசாமல் பார்க்குறது, இந்த வாய்ஸ் நோட் ரெக்கார்டர் எனக்கு சொல்லிக்கல, வாய்ஸ் நோட் ரெக்கார்டர் மட்டும் அதே மாதிரி உங்களுக்கும் எப்படி சொல்ல வைக்கிறது, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த கான்டென்ட் ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஹிண்ட் செட்டிங்ஸ் இருக்குது, லிஸ்ட் செட்டிங்ஸ் இருக்குது, இது லேபிள் ப்ரெசன்டேஷன் செட்டிங்ஸ் இருக்குது, டைனாமிக் கான்டென்ட் ஏதோ ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, ஆட்டோ ரீடர் செட்டிங்ஸு, ஸ்க்ரீன் ஏதோ ஒன்று, டிக்ஷனரி செட்டிங்ஸ், கான்டென்ட் இதான் நம்ம பண்ணிக்கலாம். கான்டென்ட் ஃபில்டரிங் செட்டிங்ஸ், இதில் நீங்கள் என்ன சொன்னோம், டபுள் டேப் பண்ணணும். ஓகேவா? நான் ஏதாவது சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் கண்டுக்கிடாதீங்க. நீங்கள் இந்த சிஎஸ்ஆர் சொல்கிறது மட்டும் கவனிங்க. நான் ஏதாவது அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன், ஏன்னா நம்ம பேசி அந்த மாதிரியே பழகிட்டோம். நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, டன். என்ன பண்ணுறோன்னா, இந்த கான்டென்ட் ஃபில்டரிங் செட்டிங்ஸில் டபுள் டேப் பண்ணதா. இப்போ இதெல்லாம் இதை டிக் அன்டிக்கில் இருந்தால் டிக் பண்ணி விட்ருங்க. இது அன்செக்கில் இருக்கட்டும், இது அன்செக்கில் வச்சுருங்க. இவ்வளோ தான். இப்போ இந்த கான்டென்ட் இந்த சீன குறியீடு இதில் டபுள் டேப் பண்ணுங்கள். இதில் ஒரு இந்த சீன குறியீடு அப்படின்னு சொல்லிச்சுலாம் அதில் நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் வச்சிங்கன்னா சைனீஸ் லெட்டர் அப்படின்னு படிக்கும். ஓகேவா? ஓகே, அதில் டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிரியேட்டில் டபுள் டேப் பண்ணிட்டு உங்கள் செல்லில் இருக்க எல்லா ஆப்புமே காட்டும் பாருங்கள். இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை நீங்கள் வாட்ஸ்அப்பை டபுள் டேப் பண்ணணும். நான் இன்றைக்கி எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆப்பில் பண்ணனாலும் வாட்ஸ்அப்பில் பண்ணனாலும் அதே மாதிரி தான். எஃப்எம் வாட்ஸ்அப் ஒன்றே ஒன்று தான். ஓகேவா? நான் எஃப்எம் வாட்ஸ்அப்பில் வச்சு காட்டுறேன். இப்போ இதில் டபுள் டேப் பண்ணுறேன். இது ஆட் ஆகிடுது. இப்போது இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பில் டபுள் டேப் பண்ணிட்டு இங்கே நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறது காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சொன்னால், இந்த ஆட் அதில் கொடுங்க. நீங்கள் அது நான் காப்பி பண்ணி வச்சுருந்து அப்படியே காட்டுச்சு. ஓகேவா? நீங்கள் இந்த ஆட் அப்படின்றதில் கொடுங்க. ஓகேவா? இதில் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா? நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு காட்டுது. நான் இதை காப்பி எடுத்துக்கிறேன், ஏன்னா இது நான் காப்பி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து எதையும் காப்பி எடுத்துறாங்க. நாங்கள் வந்து நான் ஏற்கனவே பண்ணி சொன்னால இதை காப்பி எடுத்தேன். நான் அங்கே பேஸ்ட் பண்ணணும்ல திருப்பியும், அதுக்கு வேண்டி காப்பி எடுத்தேன். ஓகேவா டன். இனி இந்த நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த ADD இந்த ஆடில் நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்க. இப்போது இங்கே அங்கே நீங்கள் காப்பி பண்ணுறது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் சொல்லி பாருங்களா, நான் காப்பி பண்ணது அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துருங்க. முடிஞ்சு மேட்ரு. ஓகேவா? மேட்ரு முடிஞ்சு. இவ்வளோ தான் மேட்ரு. இதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட் பண்ணும்போது அதாவது டிஸ்டர்ப் இந்த கமெண்ட் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக மெசேஜ் போட்டுக்கலாம். இல்லைனா அது வாய்ஸ் நோட் ரெக்கார்டர் லெஃப்ட்டு அது எல்லாமே அது பாட்டு சொல்லிட்டு இருக்கோம். அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஓகேவா? இது எல்லோரும் கேட்டனால இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு செட்டிங்ஸை சந்திக்கலாம். இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இந்த பார்ட் 7 இதோட முடிச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன்று சொல்ல மாட்டேன். என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் பாஸ்ட்டை கூட்டி வச்சிட்டேன். இது வந்து தப்பாக நினச்சிருக்கீங்க. இதை டவுட்னா நம்ம டெலகிராம் லிங்க், சேனல் லிங்க்கில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.